अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णौ सयामनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा नमो रामानुजार्याय वेदान्तार्थप्रदायिने आत्रेयपद्मनाभार्य सुताय गुणशालिने சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் திருவத்தியன உற்சவத்தை நடத்தி வச்சதுக்காக பாகவதர்கள்லாம் அவரிடத்துல கிருதஜதானுசந்தானம் பண்ணிட்டு சாத்துமுறை முடிஞ்ச காலத்தில் சுவாமி தேசிகன் இது பெருமையெல்லாம் நமக்கு ஆச்சாரியரான அப்புள்ளாருது அப்படின்னு சொல்லிட்டு பூர்வத்தில் எப்படி பாஷ்யக்காரரை அவள்லாம் கொண்டாடினாலோ திருக்குறுவை பிரான் பிள்ளான் முதலியாண்டாள்லாம் கொண்டாடினாலோ அதை பாஷ்யக்காரரும் அங்கீகரித்து தானும் ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமன்னு ஸ்ரீரங்கன்னு அவளுடைய சிஷ்யருடைய அபிப்பிராயத்துக்கு சேர பெருமாள் இடத்துல பிரார்த்தித்தாரோ அதுபோல் இந்த இடத்துல இவர் பெருமாளுக்கு இந்த மாதிரி ஒரு கைங்கரிய விசேஷம் ஏற்பட்டது ஆச்சாரியனால ஆச்சாரியனை இங்கே ஸ்மரிக்கிறார். அங்கே சிஷ்ய வர்க்கங்கள் ஆச்சாரியனுடைய கைங்கரியத்தை கொண்டாடினா பாஷ்யக்காரர், அதனால் ஆச்சாரிய பாஷ்யக்காரர் பெருமாள் இடத்துல அதை பிரார்த்தித்தார். இங்கே பாகவதாள்லாம் இவரை கொண்டாடினா இவருக்கு கிருதஜதா அனுசந்தானம் பண்ணால் அதனால் இவர் இதெல்லாம் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தான் போய் சேரும் அப்படின்றதுனால ஆச்சாரிய அனுசந்தானம் பண்ண. நமோ ராமானுஜார்யாய வேதாந்தார்த்த பிரதாயினே ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய குணசாலினே. குணசாலினே குணங்கள் மிக்கவர், அதாவது கைங்கரியசாலி அப்படின்னா கைங்கரியத்தை நிறைய பண்ணுறவர் நர்ஸ். குணசாலி அப்படின்னு சொன்னால் குணங்கள் நிறைய கொண்டிருக்கவர்னு அர்த்தம் இல்லை, குணங்கள் நிறைய கொண்டிருக்கிறத அப்படியே உபயோகப்படுத்துகிறாருன்னு அர்த்தம். அந்த குணங்களை கொண்டு காரியம் பண்ணுறாருன்னு அர்த்தம். குணத்தை உடையவர்னு தான் அர்த்தம். குணத்தை வெறுமை வச்சுருந்தா பிரயோஜனம் இல்லை, அந்த குணகிருத்தமான காரியத்தை பண்ணாதான் அது விசேஷம். அதனால்தான் அந்த இடத்துல வேதாந்தார்த்த பிரதாயினே அப்படின்னு சொன்னார். அந்த குணகிருத்தமான காரியத்தை பண்ணார், அதை சொன்னார். அதோடு கூட நமோ ராமானுஜ ஆர்யாய அப்படின்னு சொன்னார். ஆரிய சப்தம் ரொம்ப படித்ததுக்கு தகுந்த மாதிரியான குணங்களை உடையவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல பண்டிதராகவும் அந்த பண்டிதராக இருக்கிறதுக்கு தகுந்த குணங்களையும் கொண்டவரை ஆரிய சப்தம் சொல்லும். ஆனால்தான் அவர் வேதாந்தார்த்தத்தை இவருக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பத்மநாபாரிய சுதாயே அப்படின்னு சொல்கிறது அதான். அந்த ஆச்சாரியரை எப்படிலாம் சுவாமி தேசிகன் கொண்டாடிருக்காருன்னு பாருங்கள். ஆரிய சப்தத்தினால கொண்டாடினார், வேதாந்தார்த்த பிரதானி அப்படின்னு கொண்டாடினார், அதுக்கப்புறம் ஆச்சாரியனுடைய குமாரரையும் கொண்டாடுறார். ஆச்சாரியனிடத்துல நாம பிரதிபக்தி உள்ளவாளாக இருந்தால் என்ன பண்ணணும்னா ஆச்சாரியனுடைய கிரக ஆறாம கிரகத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய பத்னி சிஷ்யர்கள் புத்திராதிகள் எல்லாரையும் நாம் பகுமானிக்கணும், எல்லாரிடத்துலையும் பகுமானம் கொள்ளணும். அதுதான் சிஷ்யனுக்கு உண்டான லட்சணம், சச்சிஷ்ய லட்சணம். அதனால் ஆச்சாரியனுடைய பெருமையாக ஆரியகான்றதுனால காண்பித்தார். அந்த பெருமையினுடைய பரிவாகம் வேதாந்தார்த்த பிரதாயியாக இருந்தார் அப்படின்னு பிரதாவாக இருந்தார் அப்படின்னு அதை சொன்னார். வேதாந்தார்த்த பிரதானி
அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஆச்சாரியன் திறத்தில் தான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி பெற்ற வேதாந்தார்த்தத்தை அவர் இடத்துலேருந்து பெற்றாரே அதை இந்த இடத்துல பத்மநாபாரிய சுதாயே அப்படின்னு. பத்மநாபன்றது அப்புள்ளாருடைய திருத்தகப்பனாருக்கு திருநாமமாக கொள்ளச்சே ரங்கராஜாச்சார்னு பிரசித்த திருநாமம், அவருக்கு பத்மநாபாச்சார்ன்றும் திருநாமம்னு இருக்கிறது கொள்ளச்சே ஈஸ்வர முனிகள் பிள்ளை நாத முனிகள் அப்படின்னு சொன்னா போலே அதுக்கு அர்த்தம். பத்மநாபாரிய சுதன் அப்படின்னு சொல்லி பத்மநாபா எஸ்ய சுதா பத்மநாப சுதா அப்படின்னு இவருடைய திருக்குமாரருக்கு பத்மநாபாச்சாரியர்னு ஸ்பஷ்டமாக இருக்கு. அந்த இதை கொண்டாக்கா பகுவிரி சமாசத்தினால பத்மநாபன்ற சுதனுக்கு யார் தகப்பனாரோ அவருக்கு பத்மநாப சுதன்னு பேர். பத்மநாபா சுதா எஸ்யசா, பத்மநாபன் யாருக்கு பிள்ளையோ அந்த தகப்பனார் பத்மநாப சுதன் அவருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. அதான் உண்மையான சிஷ்யன் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனை மாத்திரம் இது பண்ணால் போறார், ஆச்சாரிய பத்னி ஆச்சாரிய புத்திரன் எல்லாரையும் சேர்த்து பண்ணணும். அதுதான் நாதமுனிகள் பிள்ளை ஈஸ்வர பட்டாழ்வான் ஈஸ்வர பட்டாழ்வான் பிள்ளை ஆள வந்தார் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துலையும் இதெல்லாம் சம்பிரதாய விஷயமானதுனால ஏதோ வெளியில போறேன்னு நினைக்க வேண்டாம். ஈஸ்வர முனிகள் ஆச்சாரியன் இல்லை, சரி எங்கேயோ ஒருத்தர் தான் ஆச்சாரியனா இருக்க முடியும், தொடங்க முடியும், எல்லாரும் தொடங்க முடியாது ஆச்சாரியனா, சரி. அதனால நாதமுனிகளுக்கு தான் அந்த பாக்கியம். நம்மாழ்வார் சிஷ்யராகி அதுக்கப்புறம் இது பண்ணார், இருக்கட்டும். அவருடைய திருக்குமாரர் ஈஸ்வர பட்டாழ்வான், அவருடைய திருக்குமாரர் ஆளவந்தார். ஆளவந்தார் வந்திருக்கார் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனா, நாதமுனிகள் சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனா இருந்திருக்கார். ஆனால் ஈஸ்வர பட்டாழ்வான் ஆச்சாரிய வம்சத்தில் வரல, ஆச்சாரிய பரம்பரையில். என்ன பண்ணார், உய்ய கொண்டார் இடத்துல என்னுடைய பேரனுக்கு நீங்கள் தகுந்த காலத்தில் உபதேசியுங்கோள் அப்படின்னு உய்ய கொண்டார்கிட்ட தான் இந்த சம்பிரதாய பிரதீபத்தை கொடுத்தார். அவரால் அந்த காரியம் பண்ண முடியாத சந்தர்ப்பம் ஏற்பட்டு திருமேனி அசக்தமாக போனதுனால அவர் என்ன பண்ணார், மணக்கால் நம்பிக்கிட்ட தான் அவருடைய சிஷ்யருக்கு கொடுத்தார் அந்த சம்பிரதாய பிரதிபத்தை. அவர் ஆள வந்தார் இடத்துல கொடுத்தார். ஆனாலே நாதமுனிகள் உய்ய கொண்டார் மணக்கால் நம்பி ஆள வந்தார். ஞானத்தில் முற்பாடாக இருக்கக்கூடியவாள் அந்த சம்பிரதாய பிரதீபம். அந்த சம்பிரதாய பிரதீபத்தை ஏந்தரான்னா என்ன அர்த்தம், அந்த ஆச்சாரியனுக்கு அடுத்த ஆச்சாரியனா வர. ஆளவந்தார் திருவம்சத்தில் எத்தனையோ பேர் மேலே வந்திருக்கா, என்னாச்சான் அவாய்வா நிறைய பேர் வந்திருக்கா. ஆனால் ஆளவந்தார் பெரிய நம்பிகளை தான், பெரிய நம்பிகள் அது ஆளவந்தார் சிஷ்யாள். அந்த சிஷ்யர்களுக்குள்ள ராமானுஜருக்கு யார் ஆச்சாரியனா இருதுன்றத பெரிய நம்பிகளுக்கு தான் அந்த இது வந்தது. ஆளவந்தாருடைய திருவம்சத்துக்கு வரல. ஆனா இப்போ தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கவா தான் இப்படி ஆச்சாரியம் பண்றான். ஞானத்தில் முற்பாடா யார் இருக்காளோ அவ அடுத்த ஆச்சாரியனை அவளை பாவிக்கிறான். அதே ராமானு சித்தாந்தத்திலே தேசிய சம்பிரதாயம் இல்லாத இருக்கக்கூடியவாள் புத்திர சந்ததி மாத்திரமே தான் ஆச்சாரியனா இருக்கணும். ஞானம் இருந்தாலும் இல்லாட்டாலும், ஞானம் எவ்வளோ இருந்தாலும் புத்திரனா இல்லைன்னா, புத்திர சந்ததியில வரலன்னா அவ ஆச்சாரியனா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்கா. சிஷ்யனுக்கு அங்க எங்க பிரமம் ஏற்பட்டிருக்குன்னா, சிஷ்யனுக்கு ஆச்சாரிய சந்ததிய புத்திர சந்ததிய என்ன
கொண்டாடணும்னு இருக்குது. அதனால் ஆச்சாரியனாவே தான் கொண்டாடணும்னு அர்த்தம் இல்லை. பூஜைக்க தகுந்தவாள்னு சொல்லியிருக்குது. ஒருத்தர் ஞானத்தில் முற்பாடாக இருந்தார்னா ஆச்சாரியன் இடத்துல காலக்ஷேபம்லாம் ஆச்சாரியன் 20-25 வயசில் காலக்ஷேபம் சாய்க்கிறார் அப்படின்னா ஒருத்தர் அவர் இடத்துல ஆசி இருக்கிறார் ஒரு சிஷ்யர். ஆனால் அந்த ஆச்சாரியனுடைய குமாரர் அதுக்கப்புறம் 5-6-10 வருஷம் கழித்து தான் காலக்ஷேபம்லாம் பண்ணுறார். இவர் முற்பாடாக இருக்கார். முற்பாடாக இருக்கிறதுனால பல தடவை காலக்ஷேபாதிகள்லாம் கேட்குறார். ஆச்சாரியனிடத்துல அணுக்கராக இருந்துகிட்டே இருக்கார். இவர் அந்த ஆச்சாரியனுடைய கடைசி காலத்தில் இவர் ஆச்சாரியனாக வந்துடுறார். ஆச்சாரியனுடைய சிஷ்யர்க்கே இவர் ஆச்சாரியனாக இருக்கார். சில சமயத்தில் ரொம்ப சிஷ்யர் பிற்பாடாக தான் புத்திரனுக்கே இவர் ஆச்சாரியனாக இருக்கார். ஞான சந்ததியில் முற்பட்டவா ஆச்சாரிய சந்ததிக்கும் அந்த கிரந்தங்கள்லாம் உபதேசம் பண்ணி பண்ணுறது அது ஒரு கைங்கரியமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுவும் ஒரு ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் ஆச்சாரிய சந்ததியை கொண்டாடணும்னு சொன்னால் அவர் ஆச்சாரியனாகவே தான் வைக்கணும், இவாளெலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கேயோ மாறி போயிடுது. இந்த சம்பிரதாயத்தை நன்னா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறோன்னா, தேசிக சம்பிரதாயத்தில் வரக்கூடியவாள் ஓரான் ஓர் வழியாக என்ன பண்ணியிருந்தாலோ அதை பண்ணிட்டு இருக்கா. அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால் அந்த இடத்துல புத்திர சந்ததியை கொண்டாடணும். ஏன்னா அப்பிள்ளாருக்கு அப்புறம் நடாதூர் அம்மாள் அப்பிள்ளாருடைய ஆச்சாரியன் நடாதூர் அம்மாள். அவர் தான் பால்யத்தில் அப்பிள்ளாரோட இருந்த தேசிகனுக்கு அனுகிரகம் பண்ணவர். அப்போவே அவர் என்ன பண்ணியிருக்கார், இவர் தான் சம்பிரதாய பிரவர்த்தகராக அப்புறம் வரணும், அதுதான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளம் அப்படின்னு சொல்லி அப்பிள்ளாரை நியமிச்சிருக்கார். இந்த குமாரன் தான் இப்படி வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுதான் அங்கேயே சொன்னோம். 109 சொல்லியிருக்கு. தேசிகனுடைய இந்த அம்மாள் தேசிகனை அனுகிரகித்த விஷயமெல்லாம் ஏற்கனவே பாஷ்யக்காரருடைய திருவுள்ளம். இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே திருவுடையார் என்னும் சீரியரே. அப்புறம் என்னால் சொல்லனாதி கடலிடத்தே அப்படின்னு வேதாந்தாச்சார பிரதிஷ்டாபித வேதாந்தா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்திரைவித்யமான்யஸ்தம் அப்படின்றது பாஷ்யக்காரர் திருவுள்ளம் இருக்குதுன்னு 109 இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதே இதிலேயே. அதனாலே அப்புள்ளார் அவருடைய நியமனப்படியே இவரை இதுவாக்கினார் சம்பிரதாய பிரவர்த்தகராக. ஆனால் சுவாமி தேசிகன் அந்த ஆச்சாரியனுக்கு பெருமை வேணும், அந்த ஆச்சாரிய சந்ததிக்கு பெருமை வேணும், நாம் அதை பெருமை சேர்க்கணுன்றதுக்காக ஆத்ரேய பத்மநாபார்ய சுதாய அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறதுக்கு காரணம்னா அவர் குணசாலி. யார்? ஆச்சாரியரான அப்புள்ளார் நல்ல குணங்கள் கொண்டவர். அந்த குணங்கள் கொண்டிருக்கிறது அப்படியே அந்த குணம்படி அனுகிரகிக்கக்கூடியவர். அதாவது இதை ஒரு சுவாமி தேசிகன் சொல்லச்சே ஆகார நியமத்தில் சொல்கிறார், இனிமையுடன் ஆதரம் இல்லாதார் சோறும். இனிமையாக இருக்கணும் ஒருத்தர். இனிமையானா நன்னா பழகி இதுவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆதரத்தோடு போடணும். இனிமையாக இருந்து பேசச்சே பழகச்சே மாத்திரம் இனியவர் அப்படின்னா இந்த சாதம் போடச்சேவெல்லாம் ஏனோ தானோன்னு விட்டேத்தியா என்னத்துக்கு இதெல்லாம் நாம் பண்ணுறது அப்படின்னு நினச்சின்னு கொஞ்சம் ஆதரம் கம்மியாக இருந்ததுன்னா இது கூடாது. இல்லை ஆதரத்தோடு பண்ணால் கூட இனிமை இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இனிமையுடன் ஆதரம் இல்லாதார் சோறும். இந்த ஷாலின்னு சொல்கிறது இருக்குதே, கைங்கரிய ஷாலி குணசாலின்லாம், அது எப்படின்னா இனிமையாகவும் ஆதரத்தோடும் இருக்கக்கூடியவாளாக இருக்கணும். அந்த கைங்கரியத்தை
நன்னா எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும், அதில் ருச்சி இருக்கணும். அதான் இனிமைன்றது. அதை ஆதரத்தோடு பண்ணணும், அதாவது ரொம்ப நன்னா பண்ணணும். அதுக்கு தான் கைங்கரிய ஷாலின்னு பேர். அந்த ஷாலின்ற சப்தத்துக்கு அதுதான் அர்த்தம். குணசாலின்னா அந்த குணசாலியாக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணார் சுவாமி தேசிகன், அதை சாய்க்கிறார் பாருங்க. அடியேனை அப்புள்ளார் அடியேனை கிளியை பழக்குமா போலே பழக்குவித்து, அது மாத்திரம் இல்லை, அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் தெளிய பிரகாசிப்பித்து மறவாமல் காத்து பிழையற பேசின பேசிவித்த பாசுரங்கள்னு சொல்கிறார். அதாவது அப்புள்ளார் தனக்கு அனுகிரகம் பண்ணது மாத்திரம் இல்லை, இனிமையாக இருந்து அனுகிரகம் பண்ணது மாத்திரம் இல்லை, ஆதரம் பொங்கிறது சுவாமி தேசிகன் இடத்துல அவருடைய இது. அதனால் அவர் திருவுள்ளத்தில் இரக்கமடியாக பெருமாள் இதெல்லாம் மேலே மேலே அனுகிரகிச்சான் அப்படின்னு சொல்கிறார். சரிதானே? அதனால் அதனால்தான் அப்படிப்பட்ட ஆச்சாரியனை இவரும் என்ன பண்ணுறார், பத்மநாபாரிய சுதாயே அப்படின்னு அந்த குமாரருக்கும் ஏத்தம் கொடுத்து இந்த இடத்துல அப்படி அனுசந்தானம் பண்ணி குணசாலினே அப்படிப்பட்ட ராமானுஜாரியருக்கு நமஸ்காரம் அப்படின்னு, நமஸ்காரம்னு இந்த இடத்துல திரிகரணத்தாலே மனோவாக்காய 3 அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இந்த தனியன் தேசிகனால அனுசந்திக்கப்பட்டது. உடனே அங்கு இருந்தவா ராமானுஜதயா பாத்திரம் பகவத் பாகவதாளுடைய திருவுள்ளத்தினாலே முன்ன அனுசந்திக்கிற மாதிரி பின்னை அனுசந்திக்க வேண்டியது, எப்படி வேதத்துக்கு பிரணவம் போல அப்படின்னு பிரார்த்திச்சதுனால அந்த தனியனை அனுசந்தானம் பண்ணுறார். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்படின்னு அந்த தனியன் அதை நாமும் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷதகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சேரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.